நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வேர்ல்டு வைட் 10 லட்சம் பேருக்கும் மேலே இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் 52,000 பேருக்கும் மேலே இதனால இறந்து போயிருக்காங்க. நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற டைம்லயே இந்த நம்பர் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுற இந்த வைரஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், சைனா. ஆனால் அந்த சைனாவே இப்போ கிட்டத்தட்ட கொரோனா வைரஸ்லேருந்து மீண்டு வந்துட்டாங்க. அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் லாக்டவுன். டிசம்பர் 2019 தான் ஃபர்ஸ்ட் சைனால இப்படி ஒரு வைரஸ் வந்ததை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இந்த வைரஸ் ஃபாஸ்டா பரவுறது தெரிஞ்ச உடனே சைனீஸ் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான நிறைய ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண விஷயம் லாக்டவுன். ஜனவரி 23 1,10,00,000 பேருக்கும் மேல இருக்கிற உஹான் அப்படின்ற சிட்டியை கம்ப்ளீட்டா லாக்டவுன்ல போட்டாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் யாரையும் அந்த சிட்டி உள்ளேயும் வர விடல, சிட்டில இருந்து வெளியவும் போக விடல. இந்த லாக்டவுனால அந்த சிட்டில இருக்கிற பப்ளிக் நடுவில் இன்ட்ராக்ஷனே இல்லாதனால வைரஸ் பரவுறது ரொம்பவே கம்மியாச்சு. உடனே இதே மெத்தடை இன்னும் 15 சிட்டிஸ்ல ஃபாலோ பண்ணாங்க. 6 கோடி மக்களுக்கும் மேல ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஜனவரியில லாக்டவுனுக்கு போயிட்டாங்க. 3 மாசம் கம்ப்ளீட்டா லாக்டவுன்ல இருந்து இப்போ ஏப்ரல்ல சைனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா மாறிட்டு வருது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 மாசம் கூட நம்ம ஃபுல்லா லாக்டவுன்ல இல்ல. மெடிக்கல் சப்போர்ட். வேற நாட்டுல இருந்து 20,000 மெடிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கும் மேல சைனால இருக்கிற பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. சைனா கவர்மெண்ட் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸை ஐசோலேட் பண்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வேலை செஞ்சு நிறைய புது ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்தாங்க. லாக்டவுன்ல இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற பப்ளிக்கு கொரோனாவோட சிம்டம்ஸோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைனால உடம்பு சரியாம போனாலோ ஆன்லைன்லேயே டாக்டரை கன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பேஷண்ட்ஸ்க்கு தேவையான மெடிசன்ஸோ அவங்க இடத்துக்கே போய் டெலிவரி பண்றதுக்கும் ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு கூட யாரும் வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரீ டெஸ்ட். யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ் வந்தாலும் அந்த டெஸ்ட்டோட பில் $1000 மேலே போகும். நம்ம இந்தியாவில் கொரோனா வைரஸ் டெஸ்ட் பண்றதுக்கு 4,500 5,000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இதனாலேயே யாரும் போய் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சைனால கொரோனா வைரஸ் டெஸ்ட்டை ஃப்ரீயா பண்ணாங்க. அதனாலேயே சாதா ஃபீவர் காஃப் இருக்கிறவங்க கூட இது கொரோனா சிம்டம்ஸ் நினைச்சுக்கிட்டு போய் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். எல்லாரையும் டெஸ்ட் பண்ணாதான் எவ்வளவு பேருக்கு வைரஸ் பரவுதுன்னு கரெக்டா தெரியும். ஸ்பீட். The single biggest lesson is speed. Speed is everything. சைனால கொரோனாக்கு எதிராக பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணாங்க. வுஹான்ல லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே பப்ளிக் பயங்கரமா கோஆபரேட் பண்ணி யாருமே வெளியே வரல. கொரோனா வைரஸ்னால டெம்பரரி ஹாஸ்பிட்டல்ஸை கொஞ்ச நாள்லயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்க என்னெல்லாம் பண்ணணும்னு பப்ளிக் ரொம்ப ஃபாஸ்டா புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோவும் பண்ணாங்க. அண்ட் இப்போ ஒருத்தவங்களுக்கு டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அவங்க எங்கெல்லாம் போனாங்க, யாரெல்லாம் மீட் பண்ணாங்கன்றதை ட்ராக் பண்ணி இவங்க மூலியமா வேற யாருக்கெல்லாம் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ரொம்ப ஃபாஸ்டா கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோலாம் பண்ணதுனால தான் இன்னைக்கு சைனால கொரோனா வைரஸ் பரவுறது ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் இதுக்கு சைனா கவர்மெண்ட் போட்ட காரணம் இல்லை, அவங்க போட்ட ரூல்ஸை மதிச்சு அதை ஃபாலோ பண்ண பப்ளிக் தான் காரணம். ஸோ நீங்க இந்த கொரோனாக்கு எதிராக பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கவர்மெண்ட் சொல்றதை ஃபாலோ பண்றது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிட்டே அவன் கறி வாங்குறதுக்கு வெளில போனீங்கன்னா பலியாக போறது ஆடு இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.